இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இன்றைக்கு நாம் தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம். முதல் ஞாயிற்றுக்கிழமை இயேசு பாலைவனத்தில் சோதிக்கப்பட்டதையும் அவர் எப்படி சோதனையில் வெற்றி பெற்றார் என்பதை சிந்தித்தோம். 2வது ஞாயிற்றுக்கிழமையில் இயேசு 3 சீடர்கள் யோவான், யாக்கோபு, பேதுரு இவர்களை மவுண்ட் தாபோர் என்ற மலைக்கு அழைத்துச் சென்று தன்னுடைய திருவுருமாற்றத்தை அவர்களுக்கு காண்பித்ததையும் நாம் பார்த்தோம். இன்றைக்கு சமாரிய பெண்ணை சந்திக்கின்றார். இந்த சமாரிய பெண்ணை சந்திப்பதில் என்ன புதுமை இருக்கிறது என்ற முதல் கேள்வியை சிந்திக்க இருக்கின்றோம். 2வது, அந்த பெண்ணினுடைய மனநிலை என்ன, அந்த பெண் எப்படி இயேசுவை புரிந்து கொள்ளப் போகிறார், புரிந்து கொண்ட பின்பு அவளுடைய செயல்பாடுகள் என்ன என்பதையும் 2 நிலைகளில் பார்க்க போகின்றோம். சமாரிய பெண்ணை சந்திப்பதன் மூலம் இயேசு ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கின்றார். என்னவென்றால், 800 ஆண்டுகளுக்கு, கிறிஸ்து பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பே யூத மக்களிடையே பிரச்சனைகள் இருக்கிறது. என்ன பிரச்சனை என்றால், ஒரு சிலர் வடப்பக்கத்திலும் இன்னொரு சிலர் சதன் பார்ட் தெற்கு பகுதியிலுமாக வாழ்கின்றார்கள். அப்படி வாழுகின்ற நிலையிலே ஒரு பகுதியினர், அதாவது 2 நபர்களும் 2 குழுவுமே மோசே கொண்டு வந்த சட்டத்தை, அதாவது இறைவனால் மோசேயால் கொடுக்கப்பட்ட சட்டத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதில் அவர்களில் எந்த மாறுபாடும் இல்லை. ஆக அவர்கள் வணங்குவதும் ஒரே கடவுளை. ஆனால் எங்கே அந்த கடவுளை வழிபடுவது? ஒரு சாரார் எருசலேமில் கட்டியிருக்கின்ற அந்த ஆலயத்தில் தான் கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது, ஆகவே அங்கே தான் வழிபட வேண்டும் என்றும், இன்னும் ஒரு சாரார் இல்லை, இன்னொரு பகுதியிலே கடவுளை வழிபட முடியும் என்றும், அவர் கடவுள் அங்கு பிரசன்னமாக இருக்கிறார் என்று இதில் ஒரு வேறுபாடு அவர்களிடம் இருந்தது. 2வதாக, தூய யூத இனம் என்று சொல்லுகின்ற பொழுது எந்த ஒரு கலப்படமும் மற்ற ஒரு இனமாக இருந்தது. இன்னொரு புறத்திலே இந்த சமாரியா பெண் வாழ்ந்த அந்த பகுதியிலே யூதர்களும் சிறிய நாட்டு மக்களும் அவர்கள் கலப்பு திருமணம் செய்து கொண்டார்கள், கலப்பினமாக வாழ்ந்தார்கள். ஆகவே இவர்கள் கலப்பினமாக வாழ்ந்ததனால் யூதர்கள் அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வதில்லை, அவர்களோடு பேசுவதில்லை, அவர்களோடு முரண்பட்டு நின்றார்கள். அப்படிப்பட்ட சூழலிலே இயேசு ஒரு யூதராக இருக்கின்றவர் அந்த சமாரிய பெண்ணிடம் சென்று பேச்சு கொடுக்கின்ற பொழுது அவள் ஆச்சரியத்துடன் பார்க்கின்றாள். எப்படி இவரால் வந்து பேச முடியும்? ஏனென்றால் எங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியை முறித்து கொண்டு இயேசு வந்திருக்கின்றார். ஆக இயேசு அந்த பெண்ணிடம் என்ன கேட்கின்றார்? எனக்கு தண்ணீர் கொடு என்று கேட்கின்றார். ஆனால் இந்த பெண்ணை இயேசு எப்படி புரிந்து கொள்கின்றார் என்றால், இன்று மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கின்ற எல்லாருக்கும் அடிப்படை தேவை நாம் சொல்வதென உணவு, உறைவிடம் போன்றவை. ஆனால் இங்கே அடிப்படை தேவை இன்னொன்று இருக்கிறது, அன்பு. ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் கருவான அந்த நொடி பொழுதே அந்த குழந்தைக்கு அன்பு தேவைப்படுகிறது. ஆக அன்பில்லையேல் ஒன்றுமில்லை என்ற ஒரு நிலை இந்த உலகில் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அன்பை தேடி செல்லுகின்ற மனிதர்கள் பல. ஆனால் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். நான் இப்படி நேசிக்கப்பட வேண்டும், நான் இப்படி அன்பு செய்ய வேண்டும். ஆனால் இந்த 2மே பல நேரங்களில் நடப்பதில்லை. நான் எதிர்பார்ப்பது போல் எனக்கு அன்பு கிடைப்பதும் இல்லை, அதே போன்று நான் கொடுக்க விரும்புவது போல் என்னால் கொடுக்க இயல்வதும் இல்லை. இப்படிப்பட்ட சூழல் பல நேரங்களில் இருக்கிறது. ஆக இதுபோன்று அன்பினால் நிராகரிக்கப்பட்ட மனிதர்கள் பல இருப்பார்கள், உதாசீனப்படுத்தப்பட்ட மனிதர்கள், அவர்கள் யாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க மாட்டார்கள், அப்படி இருப்பார்கள். அந்த சூழலில் தான் இந்த சமாரிய பெண்ணும் இருக்கின்றார். இவர் அன்பு செய்யப்படவில்லை, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு பெண்மணி தண்ணீர் எடுப்பதற்காக கிணற்றருகில் வருகின்றார். இயேசு அந்த பெண்மணியை காத்திருந்து சந்திக்கின்றார். ஆக சந்தித்து தண்ணீர் கேட்கின்றார். அவள், ஏன் நீ எதுவும் கொண்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்குள் பேச ஆரம்பிக்கின்றார்கள். அந்த பேச்சு வாக்கில் இயேசு என்ன சொல்கிறார்? நான் உனக்கு வாழ்வு தரும் தண்ணீர் தருகிறேன். என்ன, இங்கே இருக்கிற தண்ணியை எடுத்து குடிக்கிறதுக்கே உங்கள்கிட்ட கையிலும் இல்லை, வாளியும் இல்லை, நீர் எப்படி எனக்கு வாழ்வு தரும் தண்ணீர் கொடுக்க முடியும்? அந்த பெண்ணுடைய யதார்த்த கேள்வி கூட. ஆனால் இயேசு சொல்லக்கூடிய அந்த நிலை என்பது வேறு. அதாவது, இந்த தண்ணீரை நீ குடித்தால் உனக்கு தாகம் எடுக்கும், ஆனால் நான் கொடுக்க போகும் தண்ணீரை கொடுத்தால் உனக்கு தாகம் எடுக்காது. ஆக இயேசு இங்கே வாழ்வு தரும் தண்ணீர் என்று சொல்வது வேற ஒன்றுமல்ல, தூய ஆவியானவர். தூய ஆவியானவர் உன்னில் நிறைந்திருக்கின்ற பொழுது உனக்கு தாகம் எடுக்காது.
காரணம், அவர் உனக்கு வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது பொருள். ஆகவே நான் உனக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுக்கின்றேன் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு பெண் துயரற்று துன்புற்று இருக்கின்ற வேளையிலே இயேசு போய் அந்த பெண்ணை சந்திக்கின்றார். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் துன்புற்று துயரற்று இருக்கின்ற பொழுது இயேசு நம்மை வந்து சந்திக்கின்றார் என்ற நம்பிக்கை நமக்கு அடிப்படையில் தேவை. அதுபோன்று நாம் உயர்வு பெறுவதற்காக அந்த நமக்குள் இருக்கின்ற அந்த வெற்றிடம், வெறுமை, இவைகளை நாம் மீட்டுருவாக்கம் செய்வதற்காக இயேசு அந்த பெண்மணிக்கு கொடுத்தது போன்று நமக்கும் வாழ்வு தருகின்ற நீர், அதாவது தூய ஆவியானவரை கொடுக்க முன்னிற்கிறார். ஆக இப்போ ஒரு கேள்வி வரும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அந்த பெண்மணி எனக்கு அந்த வாழ்வுதர் நீரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய கணவரை அழைத்து வா. அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க, எனக்கு கணவர் இல்லை. அப்போ இயேசு சொல்கிறாரு, அப்போ நீ ஏற்கனவே 5 பேர் திருமணம் செய்து கொண்டிருந்தாய், ஆனால் இப்போது உன்னோட இருப்பவர் உன்னுடைய கணவர் அல்ல என்பது நீ உண்மையை பேசுகிறாய் என்று சொல்லுகின்றார். ஆக அந்த பெண்மணி ஒரு முகமூடியை போட்டுக்கொண்டு தான் மகிழ்ச்சியாக இருப்பதாக காட்டிக்கொள்கிறார். இன்று நம்மில் பலர் இதுபோன்றுதான். குடும்பத்தில் பல பிரச்சனைகள், கணவன் மனைவி பேச்சுவார்த்தை இருக்காது, ஒரு மகிழ்ச்சியற்ற நிலையில் இருக்கும், ஆனால் முகமூடியை போட்டு கொண்டிருப்பார்கள். இப்போ ஒரு கேள்வி வரும், ஏன் அந்த பெண்மணி 5 மனிதர்களை தன்னுடைய கணவராக மாற்றி இருந்தார்? ஏனென்றால் அவருக்கு உரிய அன்பு கிடைக்கவில்லை. ஆக இந்த உலகத்திலே அவர் எதை எதிர்பார்க்கின்றார்? ஒரு அன்பை எதிர்பார்க்கின்றார், மகிழ்ச்சியை எதிர்பார்த்திருப்பார், அதை போன்று உடனிருப்பை எதிர்பார்த்திருப்பார், தன்னுடைய மெட்டீரியல் திங்ஸ், இந்த உலகில் உள்ள இன்பங்களை எதிர்பார்த்திருக்கலாம், சின்ன சின்ன மகிழ்ச்சியான விஷயங்களை எதிர்பார்த்திருக்கலாம், இன்னும் பலவற்றை அவர் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் அது கிடைக்கவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது ஒருவரிடந்து இன்னொருத்திட்ட போன கிடைக்கும், இன்னொருத்திட்ட போன கிடைக்கும், இன்னொருத்திட்ட போன கிடைக்கும் என்று அவர் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஆனால் எங்காவது அவர் கிடைத்ததா என்றால் கிடைக்கவில்லை. இதுதான் யதார்த்த உண்மை. இன்று பல மனிதர்கள் தனக்கு இன்பம் கிடைக்கவில்லை என்பதற்காக மதுவை நாடி செல்லுகின்றார்கள், போதையை நாடி செல்லுகின்றார்கள், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சிற்றின்பங்களை நாடி செல்லுகின்றார்கள். இவ்வாறு பலவற்றை நாடி சென்றாலும் அந்த வெறுமை அவர்களை விட்டு நீங்குவதில்லை. காரணம், அந்த வெறுமையை ஆன்மீக தண்ணீரால் மட்டும்தான் மாற்ற முடியும். காரணம், நமக்குள் இருப்பது ஆன்மீக தாகம். அந்த ஆன்மீக தாகத்தை நாம் எடுக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த வாழ்வு தரும் நீர் நம்முடைய அகத்தில் நிரம்பி வழிய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அகத்தில் இருக்கின்ற வெறுமை அகற்றப்படும். ஆக இந்த நிலையில் இயேசு அந்த பெண்மணியின் உள்ளத்திலிருந்து அந்த வெறுமையை அகற்றுகிறார். வெறுமையை அகற்றி அவருக்கு கொடுக்கின்ற பொழுது அவர்கள் இன்றும் பேசி கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் இந்த கடவுளை எங்கே வழிபட வேண்டும் என்ற பேச்சு அவர்களுக்குள் செல்லுகிறது. அப்பொழுது அந்த பெண்மணி சொல்லுகிறார், மெஸ்ஸியா என்பவர் ஒருவர் வருவார், அவர் வருகின்ற பொழுது எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்ல இயேசு சொல்லுகின்றார், நீ எதிர்பார்க்கின்ற அந்த மெஸ்ஸியா நான் தான். பழைய ஏற்பாட்டிலே இயேசு கடவுள் தந்தையாகி கடவுள் முச்சடியிலே மோசேயிடம் சொல்லியிருப்பார், ஐ ஆம் ஹூ ஐ ஆம், நானே அவர். ஆக அந்த வார்த்தையை இயேசு இங்கே சொல்லுகின்றார், நான் தான் அந்த மெஸ்ஸியா என்று தன்னை வெளிப்படுத்துகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்கள், இங்கே என்ன நிகழ்கிறது? ஒரு பெண் மனதளவிலே பாதிக்கப்பட்டு அன்பு கிடைக்காத ஒரு நிலையிலே ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு இருக்கிற அந்த சூழலிலே அந்த பெண்ணுடைய மனநிலையை இயேசு உணர்ந்து அந்த மனநிலையை அவளிடமிருந்து மாற்றி அவளுடைய மனதிற்குள் மாற்றத்தை ஏற்படுத்தி அவளுடைய மனதை குணப்படுத்தி அவள் இப்பொழுது இயேசுதான் உண்மையான மெஸ்ஸியா என்று அறிந்தவளாக அதை கடத்துவதற்காக தன்னுடைய ஊருக்குள் சென்று, நான் மெஸ்ஸியாவை கண்டேன், அவர் எனக்குள் இருந்த எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொன்னார், என்னை அறிந்து கொண்டார், இது நிச்சயமாக வேறொருவால் முடியாது என்று ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு இழந்த ஒன்றை பெற்றுக்கொண்டவளாக, காயப்பட்டிருந்தவள் குணமடைந்தவளாக அந்த மக்களிடம் சென்று சொல்வதை பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த சமாரிய பெண்ணை சந்தித்தது போன்று இயேசு நம் ஒவ்வொருவரையும் சந்திக்கின்றார். திருப்பலின் வழியாக, நற்செய்தி வாசிப்பதன் வழியாக, நற்செய்திக்கு செவி கொடுப்பதன் வழியாக, ஜெபத்தின் வழியாக, நம்மோடு இருக்கின்ற சொந்த பந்தங்கள் உறவினர்கள் வழியாக இயேசு நம்மை சந்திக்கின்றார். நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற காயத்தை அப்புறப்படுத்துவதற்கு பலவிதங்களில் முயற்சிகளை முன்னெடுக்கின்றார். ஆனால் அவற்றிலிருந்து நான் விடுபடுவதற்கு தயாராக இருக்கின்றேனா? அந்த பெண்மணி பொறுமையோடு இயேசுவோடு நின்று பேசினாள். இயேசுவுக்கு நேரத்தை கொடுத்தாள். அவர் பேசுவதை கேட்டாள். அவரிடம் சண்டை போடவில்லை. தன்னுடைய பக்கம்தான் நியாயம் இருக்கிறது என்று அவள் நிற்கவில்லை. தன்னை டிஃபெண்ட் செய்யலை.
மாறாக அவருக்கு செவி கொடுக்கின்றார், புரிந்து கொள்ளுகின்றாள், தனக்குள் மாற்றம் ஏற்படுவதை உணர்கின்றாள், தான் குணப்படுத்துவதை உணர்கின்றாள். அந்த இழந்த அன்பும் மகிழ்ச்சியும் அந்த வெறுமையை அகற்றி அவளுக்குள் புகுந்தது என்பதை உணர்கின்றாள். அந்த பெற்ற அந்த இன்பத்தை பகிர்ந்து கொள்வதற்காக தன்னுடைய மக்களிடம் சென்று அறிவிக்கின்றாள். அதுபோன்று நாமும் நிச்சயமாக இயேசுவை உணர முடியும், அவருடைய அன்பை உணர முடியும், அவருடைய இந்த குணத்தை பெற முடியும். உணர்ந்தவர்களாக என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, தவக்காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்ற இன்றைய நாளிலே எங்களுக்கு நீர் உரிய மன நிறைவையும் பாதுகாப்பையும் குணப்படுத்துதலையும் கொடுத்து நாங்கள் வெறுமையற்ற நிலையிலே ஆன்மீக நீரூற்று எங்களுக்குள் புறப்பட்டு எங்களுக்குள் இருக்கின்ற வெறுமை அகற்றப்பட்டு மன நிறைவோடு மன அமைதியோடு நிதானத்தோடு வாழக்கூடிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.